லெமன் வந்து ஊறாக்கி கழுவுறேன். என்ன போற கலக்கி விட்டு மஞ்சட்டியை போட்டு ஊறுகாய்க்கு வேக வச்சிடணும். இப்போ வந்து எலுமிச்சங்காயை வந்து ஊறுகாய் போடுறக்கா கழுவி அள்ளி வச்சுருக்கேன். இப்போ வேக போட போகிறேன். வேக போட்டு நாளைக்கு நறுக்கி உப்பு வைக்கணும். அனலில் போட்டுடணும் வேகிறது. ஊறுகாய்க்கு காய் வேக வச்சுருந்தேன். இப்போ எடுத்து நறுக்கி உப்பு போட போகிறேன். பாருங்க, நல்லா அவிஞ்சிருச்சு தண்ணியில். இப்போ இது தண்ணியிலேருந்து எடுத்து நறுக்கி உப்பு வைக்கணும். பொடியாக நறுக்கி பச்சை காயில் போட்டு கச்சு கிடக்கும். அதனால் அவிச்சு சாறை தண்ணியை எடுத்துட்டு இப்படி முழுசாக வச்சு இது வந்து ஒரு வாரம் 3 நாள் 4 நாளைக்கு, ஒரு வாரங்கிறது நல்லது. 3 நாளைக்கு வச்சோம்னா 3 நாளைக்கு அப்புறம் எடுத்து நல்லா ஊறினதுக்கப்புறம் காய் தாளித்தோம்னா நல்லா ஊறுகாய். மீன் மசாலா தூள், ஓட்டு மாவு, ஊறுகாய் எல்லாமே வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு பார்சல் கொரியர் பண்ணி விட்டுறோம். வேக வச்சு உப்பு நறுக்கி உப்பு வச்சுருக்கு. இது வந்து ஒரு 3 நாளைக்கு ஊறணும். 3 நாளைக்கு அப்புறம் தாளிக்கணும். தாளிக்கும் போது பாருங்கள். இன்றைக்கி ஊறுகாய் தாளிக்க போகிறேன். இது வச்சு 3 நாளாகுது உப்பு வச்சு. நல்லா ஊறி மையாயிருச்சு. ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு சட்டி ரொம்ப நிறைய. ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், வத்தல், காய்ந்த மிளகாய், சோம்பு, பெருங்காயத்தூள் இத்தனையும் போட்டு இதெல்லாம் வறுத்து நுணுக்கணும். முதல்ல கரண்டி விட்டோங்க. வத்தலை பொதுவாக வறுத்துக்கிறேன். கறிக்கிட்டால் கசந்துடும். அதனால் பொறுத்து இந்த சட்டி சூட்டிலே வறுத்தோம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு சட்டி வைக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி முறிஞ்ச பிறகு கடுகு போடணும். கடுகு போட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை போடணும். பொடியை போட்டு ஊறுகாய் தூக்கி போடணும். பெருங்காயத்தூள் அப்புறமா போடணும் லாஸ்ட்டாக. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை போடணும். போட்டுட்டு கறியிறதுக்குள்ள பெருங்காயத்தூள், இந்த தண்ணி அறுக்கிறதெல்லாம் நல்லா வற்றி ஊறுகாய் ரெடி ஆயிடும். இதே மாதிரி நீங்களும் ஊறுகாய் தாளித்து பாருங்கள். 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. அது வாட்டுக்கு இருக்கும். பூசணம்லாம் செய்கிறாது. நல்லா வச்சுக்க. கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இல்லாட்டி வெளியே வச்சாலுமே வெயிலில் வச்சு எடுத்தாலுமே ஊறுகாய் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் தாளித்து பாருங்கள்.